வெல்கம் டு வேட்டுகோப். நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கோஆப்ரேட்டிவ் காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்த தமிழ் கொஷின்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து தமிழ் கொஷின் மட்டும்தான் இருக்கும். அதுவும் கோஆப்ரேட்டிவ் காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்த தமிழ் கொஷின்ஸ் மட்டும்தான் ப்ளேஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? அதுக்கு மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரி, வாங்க ஒவ்வொரு கொஷினாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். வள்ளலார் பதிப்பித்த நூல் அப்படின்னு கேட்குறாங்க. பதிப்பித்த நூல். ஓகேங்களா? பதிப்பித்த நூல் அப்படின்னா சின்மய தீபிகை. ஓகேங்களா? அடுத்தது 182வது கொஷின். இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் பாரதிதாசன். ஓகேங்களா? இருட்டறையில் உள்ளதடா உலகம் அப்படின்னு பாடுறது பாரதிதாசன். ஓகேங்களா? அடுத்தது மாணிக்கவாசகர் கட்டிய கோவில் எங்கு உள்ளது அப்படின்னா திருப்பெருந்துறை. இது ஓல்டு 10th புக்கில் இருக்குது. ஓல்டு 10th தமிழ் புக்கில் இருக்குது. ஃபஸ்ட் லெசனே தான். ஓகேங்களா? மாணிக்கவாசகர் திருப்பெருந்துறையில் ஒரு கோவிலை கட்டியிருப்பார். ஓகேங்களா? அதாவது மன்னனுக்காக ஏதோ ஒரு குதிரையை யானையோ வாங்க போகிற டைமில் அந்த திருப்பெருந்துறை கடவுளால் ஆட்கொள்ளப்பட்டு அங்கே ஒரு கோவிலை கட்டிடுவார். ஓகேங்களா? அடுத்தது கள்ளர் சரித்திரம் என்னும் உரைநடை நூலை எழுதியவர் நாமு வேங்கடசாமி நாட்டார். அடுத்தது பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு பார்க்கும்போது பொது உடைமை புதுமை பித்தன் தனித்தமிழ் மறைமலையடிகள் பேச்சுக்கலை பேரறிஞர் அண்ணா புரட்சி பாரதிதாசன். ஓகேங்களா? பொது உடைமைன்றது புதுமை பித்தன் கிடையாது. ஓகேங்களா? தவறு, அதுதான் தவறு. அடுத்தது ஊ என்னும் சொல்லின் பொருளை தேர்ந்தெடு. ஓகேங்களா? ஊ அப்படின்னா இறைச்சி. ஊன் அப்படின்னு நம்ம பார்ப்போம்ல. ஊன் அப்படின்னா இறைச்சி. ஓகேங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊன் அப்படின்னா இறைச்சி, அப்போது ஊனா இறைச்சி. ஓகேங்களா? அடுத்தது பொருந்தாத இணை கண்டறிக அப்படின்னு பார்க்கும்போது மருதம், மீன் பிடித்தல், உப்பு விற்றல். அதாவது மருத நில மக்கள் செய்கின்ற தொழிலில் இது பொருந்தாமல் இருக்குது. ஓகேங்களா? அப்போது இது எல்லாத்தையுமே பொருந்தி இருக்குது. முல்லை நில மக்கள் வரகு விதைப்பாங்க, களை பறிப்பாங்க. பாலை நில மக்கள் நிறை கவர்தல், சூறையாடல் பண்ணுவாங்க. குறிஞ்சி நில மக்கள் தேனெடுத்தல், கிழங்கு அகழ்தல் பண்ணுவாங்க. ஆனால் மருத நில மக்கள் அதாவது மீன் பிடித்தல், உப்பு விற்றல். அதாவது மருத நிலத்தில் மருதன்றது இந்த நிலம் சார்ந்த இடமும். ஓகேங்களா? அப்போ மீன் பிடிக்கிறாங்க, உப்பு எப்படி வைப்பாங்க? அதாவது நெய்தல் இடவர்கள நெய்தலில் தான் மீன் பிடித்தல், உப்பு விற்றல் வரும். ஓகேங்களா? ஏன்னா நெய்தலில் தான் கடலும் கடல் சார்ந்த இடமும், அங்கே தான் மீன் பிடிப்பாங்க, உப்பு வைப்பாங்க. ஓகேங்களா? அப்போது மருதம்ன்றது என்னன்னு நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? அடுத்தது முட்டையிட்டது சேவலா பெட்டையா இவ்வினாவில் அமைந்துள்ள வழு எது? ஓகேங்களா? முட்டையிட்டது சேவலா பெட்டையா இவ்வினாவில் அமைந்துள்ள வழு எது? வினாவழு. ஓகேங்களா? வினாவழு. முட்டையிட்டது சேவலா பெட்டையா அப்படின்னும் போது இது வினாவழு. பால் வழுவா, திணை வழுவா, இல்லை வினா வழுவா, இல்லை மரபு வழுவான்னு பார்க்கும்போது வினாவழு. ஓகேங்களா? அதாவது கொஷினாக கேட்கும்போது அது தவறு, இந்த கொஷின் தவறு அப்படின்னு சொல்கிறதால தான் இது வினாவழு. ஓகேங்களா? அடுத்தது நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தவர் யார்? பனு அகமது மரைக்காயர். ஓகேங்களா? அடுத்தது பொருந்தாத இணையை கண்டறிக. புத்தபிரான் நீலகேசின்றது மட்டும் தப்பு. ஓகேங்களா? புத்தபிரான் நீலகேசி அப்படின்றது மட்டும் தப்பு. மீது எல்லாமே கரெக்டு. இயேசு பெருமான், அதாவது வழிபாட்டு பாடல்கள் யார் மேலே? இயேசு பிரான்னா எச்சி கிருஷ்ண பிள்ளை. ஓகேங்களா? சிவபெருமான்னா சுந்தரர், நபிகள்னா உமர் புலவர். ஆனால் புத்தபிரான் வரும்போது நீலகேசி வரக்கூடாது. அடுத்தது பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் குயில். ஓகேங்களா? இந்தியான்றது பாரதியார். ஓகேங்களா? பாரதியார். ஓகேங்களா? அடுத்தது நாடக இயல் என்னும் நூலை இயற்றியவர் யார்? பரிதிமாற் கலைஞர். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்றுங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நாடக இயல் அதாவது இந்த நாடக இயல்ன்ற புக்கு எழுதி அதாவது அந்த புக்கு எதுக்குன்னா நாடகம் இப்படியெல்லாம் எழுதணும் அப்படின்ற ஒரு இலக்கணத்தை வகுத்து முத கொடுத்தவர் இந்த பரிதிமாற் கலைஞர். ஓகேங்களா? இவரோட உண்மையான பேர் என்னது? சூரிய நாராயண சாஸ்திரின்னு வரும்.
அது தமிழ் மேல் உள்ள பற்றின் காரணமாக, தமிழில் பேர் இல்லைன்றது காரணமாக, வடமொழி எழுத்து கலந்துருக்குன்றது காரணமாக பரிதிமாற் கலைஞர்னு பேரை மாற்றி வச்சுட்ருப்பார். ஓகேங்களா. பரிதினா சூரியன். ஓகேங்களா. சூரிய நாராயண சாஸ்திரி அப்படின்றத மாற்றி பரிதிமாற் கலைஞர்னு மாற்றி வச்சுருப்பார். அடுத்தது திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் எது அப்படின்னா சித்திரக்கவி. மீதி எல்லாமே அவர் எழுதியிருப்பார். முருகன் அல்லது அழகு, உரிமை வேட்டல், தமிழ் சொல்லை, இதெல்லாம் தமிழ் புக்கெலாம் படித்தாவே, 10th தமிழ் புக் படித்தாவே போட்டலாம். ஓகேங்களா. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் கம்பர் எழுதாத நூல். கம்பர் எழுதின நூல் தெரியும். ஏர் எழுபது, சிலை எழுபது, சடகோபர் அந்தாதி, சிலை எழுபது, திருக்கை வழக்கம். திருமொழி அப்படின்றது தவறு. ஓகேங்களா. திருமொழி அப்படின்றது தவறு. அடுத்தது பாண்டவர்களிடம் தூது சென்றவர் விதுரன். ஓகேங்களா. இது ஓல்டு 10th புக்கில் இருக்குது. ஓல்டு 10th புக்கில் பாஞ்சாலி சபதம் அப்படின்ற இதில் வரும். ஓகேங்களா. அதாவது பாட்டு எப்படி வரும்னா, அண்ணனிடம் விடைபெற்று விதுரன் சென்றான், அடவிமலை காடெல்லாம் கடந்து போக்கி அப்படின்ற மாதிரி வரும். ஓகேங்களா. அப்போது அண்ணனிடம் விடைபெற்று விதுரன் சென்றான்னா, அண்ணன் திருதிராட்டினன். ஓகேங்களா. திருதிராட்டினன் தம்பி விதுரன். ஓகேவா. அதாவது திருதிராட்டினன் துரியோதனனோட அப்பா. அவர் விதுரன்கிட்ட தூது போ, பாண்டியர்கிட்ட தூது போன்னு சொல்லி அனுப்புவார். அப்போ இவர் ஒரு பாட்டு பாடியிருப்பார். அண்ணனிடம் விடைபெற்று விதுரன் சென்றான், அடவிமலை காடெல்லாம் கடந்து போகி திண்ணமுறு தடங்கள் தோறும். அது ஒரு மனப்பாட செயல்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. அந்த மாதிரி வரும். ஃபுல்லாக எனக்கு தெரியல. ஓகேங்களா. அப்போது பாண்டவர்களிடம் தூது சென்றவர் விதுரன். அடுத்தது ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இதனை பாடிய கவிஞர் வள்ளிக்கண்ணன். இப்போது ஏழையின் குடிசையில் ஒரு அடுப்புன்னு இருந்தால் எரியணும். ஓகேங்களா. விளக்குனாலும் எரியணும். ஆனால் ஏழையோட வீட்டில் அடுப்பும் எரியல, விளக்கும் எரியல, மற்ற எல்லாமே எரியுது, வயிறு முதற்கொண்டு எரியுது அப்படின்னு சொல்லி பாடல் பாடுறது யார்? வள்ளிக்கண்ணன். ஓகேங்களா. அடுத்தது 197. இப்போது உள்ள கல்வெட்டுகளிலேயே மிக பழமையானது திருநாதர் குன்றம் கல்வெட்டு. திருநாதர் குன்றம் கல்வெட்டு. அடுத்தது முற்றியலுகரம் சொல்லை எழுதுக அப்படின்னு பார்க்கும்போது அகவு. இது ஒரு இலக்கணம், பேசிக் இலக்கணம்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது தொடை விகற்பம் எத்தனை வகைப்படும்? 35. இதுவும் ஒரு இலக்கணம், பேசிக் கொஷின் தான். அப்போது நீங்கள் படித்தாதான் தெரியும். அடுத்தது யாப்பு என்றால் என்ன? கட்டுதல். யாப்பு என்றால் என்ன? கட்டுதல். யாப்பு என்றால் கட்டுதல் என்பது பொருள். ஓகேங்களா. யாப்பு எழுத்து சொல் பொருள் யாப்பு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம்ல. அணி எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி. ஓகேங்களா. இதெல்லாம் தமிழோட இலக்கணம். ஓகேங்களா. எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி. ஓகேங்களா. இதோட இந்த கொஷின் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எக்ஸாம் நல்லபடியாக எழுத ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா. இது வரைக்கும் நான் ஏதாவது இது ரிலேட்டடாக ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். ஓகேங்களா. திருவி கல்யாண சுந்தரனார் நாடகவியல். அதான் இந்த நாடகியலில் அவர் நாடகத்துக்கான இலக்கணங்கள் எழுதி நூலாக தந்திருப்பார். பாரதிதாசன் குயில். இப்போது இந்த முட்டையிட்டது சேவலா பெட்டையா அப்படின்னு போல் நம்ம ஒரு கொஷின் யாருக்குன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அவன் பதிலே சொல்லக்கூடாதுன்னும் போது, கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா இல்லை முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா அப்படின்னு கேட்போம். ஓகேங்களா. கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா இல்லை முட்டையிலேருந்து கோழி வந்துச்சான்னு கேட்போம். அந்த மாதிரி தான் அந்த கொஷின். முட்டையிட்டது சேவலா பெட்டையான்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அதாவது முட்டையிட்டது பெட்டை தான் தெரியும். ஓகேங்களா. பெட்டைனா கோழி. ஓகேங்களா. சேவல் முட்டையிடாதுன்னு தெரியும். ஓகேங்களா. அப்போது அந்த கேள்வி கேட்டதே தப்பு. ஓகேங்களா. அந்த கேள்வி கேட்டதே தப்பு. இருந்தாலும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ல, அதுதான் வழு. ஓகேங்களா. வினா வழு. கேள்வி கேட்டதே தப்பு. அப்போது வினா வழு. அதை அமைதியாக ஏற்றுக்கிட்டா தான் வழு அமைதி. ஓகேங்களா. வழு அமைதின்னு வரும். வழு அமைதி. அதாவது தப்பாக இருக்கும், அந்த தப்பை நம்ம ஏற்றுக்கிட்டோம், அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அது பேர் வழு அமைதி. ஆனால் அதை பண்ணலை அப்படின்னா வினா வழு. ஓகேங்களா. அடுத்தது வேறு என்ன இருக்குது? அதுதான் மோஸ்ட்லி ஓகே, முடிஞ்சிடுச்சு. இந்த கொஷினில் தமிழ் கொஷின் மட்டும் நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா. இந்த மாதிரி பாரதிதாசனோட பாட்டுகள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகேங்களா. இம்பார்ட்டண்ட்டான லைன்ஸு இல்லை மனப்பாட செய்யுளில் வர பாட்டு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.